முத்து பார்த்துட்டிங்களா அண்ணாமலை ஓனர் ஆக்கினதுனால வித்யாவுக்கு, மனோஜுக்கு, ரோஹினிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாத ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க முத்து மேலே. என்னடா இவன் அடுத்தடுத்து நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துனே இருக்கான், இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி நினச்சிட்டு இருக்க. மனோஜ் என்னடானா இவன் என்னடானா நம்ம ஷோரூமாகவே ஆட்டையை போட பார்க்குறானே, அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கேட்டில் பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு, ஏன்டா அவங்க அப்பா சும்மா தானே இருந்தார், அவர் கூப்பிட்டு போயிட்டு ஓனர் ஆகிறன்னு சொல்லிட்டு மனோஜை நல்லா அவமானப்படுத்தினேன், இது உனக்கு தேவையா, அவனை அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாள் திட்டம் போட்டிருந்தா அப்படின்னு வித்யா கேட்க, எனக்கு எந்த திட்டமும் இல்லை, அப்போ தானே அதுக்கு ரியல் ஓனர், அவர் காசில் தானே அந்த ஷோரூம் வச்சுருக்கான், அப்போ அவர் இல்லாமல் வேறு யார் இவன் இருக்கிறதா, இவன் இருந்து ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமேல் அப்பா இருக்கட்டும், அப்போ தான் ஷோரூம் ஒழுங்காக நடக்கும், அதுவும் இல்லாத இப்போ தான் 30 லட்சம் ஏமாந்துருக்கான், இதே மாதிரி விட்டால் அவன் இன்னும் ஏகப்பட்டதாக ஏமாறுவான், அப்புறம் நம்மளுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வித்யாவுமே அமைதியாயிடுறாங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு ரோஹினிக்கிட்ட, இதெல்லாம் பார்த்து நடக்கிறதெல்லாம் நீ ஒழுங்காக உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த 27 லட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, சரி ஆண்டி நான் பார்க்குறேன், ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து சொல்கிறாங்க. வித்யா போனதுக்கப்புறம் ரோஹினி பார்த்திங்கன்னா மனோஜ்கிட்ட, அந்த ஏமாற்றிட்டு போனவனை எப்படியான பிடிச்சிடணும், அவங்க பிடிச்சி 30 லட்சத்தை வாங்கி முத்துக்கிட்ட கொடுத்து ஷோரூம் எப்படியான நமக்கு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி கொடுக்க முடியும், அதை வாங்கி டீலர்ஷிப்புக்கெல்லாம் கொடுத்தாதான் சந்தோஷ் சார் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டீரியல் அனுப்புவார், அப்போ தான் நான் வந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா திருப்பியும் தான் நமக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி ஒன்று இருக்கா, எனக்கு என்ன தான் பண்ணுறது, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, அடிக்கடி ஆபத்து வந்து நேக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மனோஜ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி எப்படின்னா காசு வாங்கப்பாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிமே வந்துட்டு என்ன பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு அந்த ஏமாற்றிட்டு போனவனை எப்படியான பிடிக்கணும், அப்போ தான் வந்து அந்த 30 லட்சத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவாக தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கறிக்கடைன்னு போயிட்டு அவன் தான் சினிமா ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துமே வந்துட்டு இறங்கி போய் யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கறிக்கடைக்காரவனை பார்க்குறாங்க. இவர் தானே அன்றைக்கி ரோஹினியோட அங்கிள்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினா, இப்போ என்ன இவன் கறி வெட்டுனுக்கிறான், திருப்பியும் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாரு. முத்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வர்றாரு. பா அந்த ஏமாத்திட்டு போனான் இல்லைப்பா, அவங்க வீட்டுக்கு கூட ஒரு சினிமா ஆக்டர் வரான்னு சொன்னான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க உங்கள் எல்லாருக்கும் குறும்படம் போட்டு காட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அவன் கறிக்கரை வெட்டுறதை பார்த்து போட்டு காட்டுறாரு. இதை பார்த்த ரோஹினி பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இந்த முத்து ஒன்று ஒன்றா நம்ம விஷயத்தை எல்லாத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சாரு, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த கறி வெட்டுறவனை பார்த்த வித்யா பார்த்திங்கன்னா, ஏண்டி இவன் தானே உங்கள் அங்கிள்னு சொல்லிட்டு அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி பணக்காரன் மலேசியாவிலேருந்து வந்துக்கிறான் அப்படின்னாலும் சொன்னேன், இப்போ நடனா அவன் கறி வெட்டுனுக்கிறான், இப்போ இதுவும் புறாடா, உன் பின்னாடி எவ்வளோடி மருமம் வச்சுருக்க, எத்தனை போய் தான் என்கிட்ட சொல்லியிருக்க, உன்னை ஒரு பணக்கார மருமகன் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி என்னை ஃப்ராடு பண்ணி ஏமாற்றிட்டு படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க. திருப்பியும் பார்த்திங்கன்னா ரோஹினி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. மனோஜ் இருந்துட்டு, ஏன் ரோஹினி இப்படி பண்ண, என்கிட்ட கூட உண்மையாக சொல்ல பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ லவ் பண்ணோம், ஆனால் நீ நடனே என்கிட்ட போய் கேது சொல்லியிருக்க, உன்னை நம்புறதே நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் திட்ட. அண்ணாமலையுமே வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ரோஹினி பண்ணது இந்த விஷயத்தில் மிகப்பெரிய தப்பு, எதாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாற்றி என்ன லாபம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டுறாங்க. என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோஹினி பார்த்திங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.